இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்திலே நாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் உண்மை உள்ளவர்கள் என்கிற தலைப்பிலே நாம் தியானித்து வருகிறோம். முதலாவதாக நாம் ஆபிரகாமை குறித்து தியானித்தோம். அடுத்ததாக எசேக்கியா ராஜாவை குறித்து தியானித்தோம். அடுத்ததாக தாவீது ராஜா, இன்னும் பவுல், இவர்களை குறித்து இவர்களுடைய வாழ்க்கையிலே ஊழியத்திலே எப்படி உண்மையுள்ளவர்களாய் காணப்பட்டார்கள், அதன் மூலம் என்ன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த நாளிலே நாம் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். இந்த மோசேயை குறித்து சாட்சி கொடுப்பது ஒரு மனிதன் அல்ல, ஒரு ஊழியக்காரன் அல்ல, தேவாதி தேவன் மோசேயை குறித்து சொல்லுகிறார். அவன் என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். ஏதோ ஒரு விஷயத்தில் அல்ல, எல்லா விஷயத்திலும் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதே வசனத்தை, இதே காரியத்தை எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான். புதிய ஏற்பாட்டில் அந்த மோசையை குறித்ததே சாட்சி சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு ஊழியக்காரனிடத்துல நான் யாரிடத்திலாவது நான் பேச வேண்டும் என்று சொன்னால், ஒரு தீர்க்கதரிசியின் இடத்திலோ ஒரு ஊழியக்காரன் இடத்திலோ நான் பேச வேண்டும் என்று சொன்னால், எத்தனையோ ஊழியக்காரர்கள், எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இடத்திலே ஆண்டவர் பேசியது உண்டு. எப்படி பேசுவார்? சொப்பனத்தின் மூலமாக ஆண்டவர் பேசுவார். இல்லாவிட்டால் தரிசனத்தின் மூலமாக அந்த தீர்க்கதரிசிக்கு தன்னை வெளிப்படுத்துவார். ஆனால் என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. நான் என்ன செய்வேன்? அவனுக்கு மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். எதற்காக இவ்வளவு ஆண்டவர் சிறப்பான ஒரு காரியத்தை மோசேக்கு கொடுக்கிறார்? மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். உண்மை உள்ளவர்களை கர்த்தர் கனப்படுத்துகிறார். மற்ற ஊழியக்காரர்கள், தீர்க்கதரிசிகளிடத்துல நான் சொப்பனத்தின் மூலமாக பேசுவேன், தரிசனத்தின் மூலமாக என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன், ஒரு காரியத்தை அவர்களுக்கு நான் சொல்லுவேன். ஆனால் மோசேயோ அப்படி அல்ல. இன்னும் கூட நம்ம யாத்ராகமத்திலே வாசிக்கிறோம், ஒரு சிநேகிதனோடு கர்த்தர் பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு பேசினார். காரணம் என்ன? அவனிடத்திலே காணப்பட்ட சிறப்பான ஒரு குணம், எங்கும் உண்மையுள்ள ஒரு குணத்தை நாம் பார்க்கிறோம். இந்த மோசேயை கர்த்தர் முதலாவது அந்த ஒரு பெரிய பொறுப்பு, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி வெளியே எகிப்திலிருந்து கானானுக்கு கொண்டு வர வேண்டும். மிகவும் ஒரு கடினமான ஒரு பெரிய ஒரு காரியத்தை, ஒரு பொறுப்பை மோசேயின் கையிலே கொடுக்கிறார். மோசே தட்டி கழிக்கிறார், ஆண்டவரே, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன், நான் பேச அறியாதவன், என்னுடைய சகோதரனாகிய ஆரோன் நன்றாக பேசுவான் என்று சொல்லி எவ்வளவோ தன்னுடைய அந்த பொறுப்பை தட்டி கழிக்கிறார். ஆனாலும் கர்த்தர் தனக்கு அந்த காரியத்தை கொடுத்த பிறகு, அந்த பொறுப்பை ஏற்ற பிறகு அந்த காரியத்தை அவர் உண்மையாய் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். கடினமான ஒரு பணியை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவது மிகவும் கடினம். நம்ம வாசிக்கிறோம் எண்ணாகமத்தில், காலாட்கள் மட்டும் 6 லட்சம் பேர், இன்னும் கூட குழந்தைகள், ஸ்திரீகள், இவங்களெல்லாம் பார்க்கும்போது அதிகமான லட்சக்கணக்கான ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வர வேண்டும். ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்? வணங்கா கழுத்துள்ளவர்கள், கடின மனம் உள்ளவர்கள், அவர்கள் பொல்லாத ஜனம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதுவும் ஒரு பெரிய பார்வோன் கையிலிருந்து முதலாவது அவர்களை வெளியே கொண்டு வர வேண்டும். எவ்வளவு 10 வாதைகளை நாம் எகிப்திலே நடந்த சம்பவங்களை பார்க்கிறோம். இத்தனை ஒரு கடினமான ஒரு பணியை ஆண்டவர் மோசேயின் கையிலே கொடுக்கிறார். மோசே அந்த பணியை உண்மையாக செய்கிறார். எங்கும் உண்மை உள்ளவன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட அந்த வனாந்தரமான சூழ்நிலையிலே ஜனங்களை வழிநடத்தி வருகிறார். அங்கே எத்தனையோ பிரச்சனைகள் வருகிறது. ஒரு இடத்துல வாசிக்கிறோம், மோசேயை கல்லெறிய பார்த்தார்கள். அவங்க என்ன செய்தாங்க? தண்ணி வேணும்னு கேட்காங்க. மோசே, எங்களுக்கு தண்ணி வேணும், எங்களுக்கு அப்பம் வேணும், எங்களுக்கு இறைச்சி வேணும்னு சொல்லி கேட்காங்க. கேட்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் மோசே கர்த்தருடைய சமூகத்திலே நின்று பேசி ஜனங்களுக்காக அவன் என்ன செய்கிறான்? எல்லாவற்றையுமே செய்து கொடுக்கிறான். மட்டுமல்ல, ஜனங்கள் பாவம் செய்த பொழுது, தேவ கோபம் எழும்பின பொழுது ஜனங்களுக்காக தேவ சமூகத்திலே நின்று என்ன செய்கிறான்? மன்றாடுகிறான். ஒரு காரியத்தை கொடுத்து அதை உண்மையாய் அவன் என்ன செய்தான்? ஆண்டவர் மேலும் அவன் உண்மையாய் ஆண்டவரிடத்திலும் காணப்படுகிறான். வழிநடத்தி செல்கிற ஜனங்களுக்கும் ஒரு நல்ல தலைவனாக அவன் என்ன செய்கிறான்? காணப்படுகிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவன் ஜனங்களை வழிநடத்தி செல்கிறான். அவர்கள் பாவத்தை மன்னியும் என்று திறப்பிலே நின்று மன்றாடுகிறான்.
அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் அந்த மோசே என்ன செய்கிறார், ஜனங்களை வழிநடத்தி சென்று வருகிறார். ஆனால் அந்த மேரிபாவின் தண்ணீர் விஷயத்திலே நம்ம வாசிக்கிறோம், மோசே பூமியில் உள்ள எல்லா மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவன் என்று சொல்லி நாம் எண்ணாகமத்திலே வாசிக்கிறோம். அந்த சாந்த குணமுள்ள மனுஷன் கூட மனம் பதறுகிறார். அந்த மேரிபாவின் தண்ணீர்களிடத்திலே கண்மலையை பார்த்து ஆண்டவர் பேச சொல்லும்போது அந்த மோசே என்ன செய்கிறார், மனம் பதறி அதை அடிக்கிறார். இந்த விஷயத்திலே ஒரு தவறு காணப்படுகிறது. எல்லா காரியத்திலும் மோசே கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் காணப்பட்டான். தேவன் கொடுத்த பொறுப்பிலே, தேவனுடைய காரியத்திலே அவன் எங்கும் உண்மையாய் காணப்பட்டான். அந்த கானானுக்குள் செல்ல முடியாதபடி அவனுக்கு அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டதை நாம் வாசிக்கிறோம். அந்த கானானை நீ பார், ஆனாலும் நீ அதற்குள் பிரவேசிக்க மாட்டாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுதும் அதை என்ன செய்கிறார், மோசே ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த கானானை அவர் பார்க்கிறார். கண்களினால் நீ அதை பார்ப்பாய், ஆனால் நீ அதிலே பிரவேசிக்க மாட்டாய் என்று சொல்லுகிறார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஒருவேளை அந்த கானானுக்குள் அவர் பிரவேசிக்க முடியாவிட்டாலும் பரம கானானுக்கு செல்லக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் மோசேக்கு கொடுத்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். உபாகமம் 34ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையின்படியே அங்கே மோசே மரித்தான். அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். எந்த ஒரு மனிதனையும் கர்த்தர் அடக்கம் பண்ணினார் என்று சொல்லி நாம் வாசித்ததில்லை. ஆனால் மோசேயை கர்த்தரே என்ன செய்கிறார், அடக்கம் பண்ணினார். அவனுடைய பிரேத குழியை ஒருவனும் அறியான். இந்நாள் வரைக்கும் அந்த மோசேயினுடைய கல்லறை எங்கே இருக்குன்னு யாருக்குமே என்ன செய்யாது, தெரியாது. எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம் பாருங்க. அவன் உண்மையாய் வாழ்ந்தான். கஷ்டங்கள், நிறைய உபத்திரவங்கள், அந்த ஜனங்களை வழி நடத்தும் போது நிறைய பாடுகள், ஆனாலும் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வீட்டிலே கர்த்தருடைய காரியத்திலே அவன் உண்மை உள்ளவனாய் காணப்பட்டபடியினால் அவன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்றான். அடுத்தால வாசிக்கிறோம், மோசே மரிக்கிற போது 120 வயதாயிருந்தான். பூரண வயதிலே அவன் மரித்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. கடைசி வரைக்கும் அவன் பலன் என்ன செய்யல, குறையல. காரணம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆண்டவரே, நானும் கூட ஒரு உண்மையுள்ள மகளாய் காணப்படணும். என் வாழ்க்கையும் ஒரு உண்மையுள்ள வாழ்க்கையாய் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை என்றைக்குமே ஒரு திறந்த புத்தகமாக இருக்கணும். எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. நமக்கென்று கொடுத்த குடும்பத்திற்கு, நமக்கென்று கொடுத்த பெற்றோருக்கு, நமக்கென்று கொடுத்த வேலை கொடுத்தவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும். அப்படி நாம் இருக்கிற பொழுது பரிபூரண ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரை எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆலோசனைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. மோசேயினுடைய வாழ்க்கையின் மூலமாக நாங்கள் நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை தந்ததற்காக உமக்கு நன்றி. நாங்களும் மோசேயைப் போல உண்மையுள்ளவர்களாய் காணப்பட உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.